சமூகத்தில் தனியாய் நில், நிச்சயம் பெறுவாய். அல்லேலூயா. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, தனியா நில்லு, தைரியமா நில்லு. சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்போ ஆண்டவரோட பிள்ளை என்னைக்குமே தனியா நிக்க பழகணும். தனியா நிக்க எந்த ஆண்டவர் பிள்ளை பழகுதோ அது நிச்சயமா உலகத்துக்கு முன்பாக தைரியமா நிற்கும். அப்ப எங்க ஒரு ஆண்டவர் பிள்ளை தனியா நிக்கணும்னா, அவருடைய சமூகத்துல தனியா நிற்க பழகிட்டா ஊரே விரோதமா வந்தாலும் நடுவுல நின்று வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஏன் ஒரு தேவ பிள்ளைக்கு பயம் வருதுன்னா, தேவ பிள்ளை தனியாக தேவ சமூகத்தில் நிற்க பழகவில்லை, நிற்க ஒப்பு கொடுக்கவில்லை. விட வருதுன்னு நினைக்கிறேன், விட வருது. தனியா நிற்கும் பொழுது ஜெயம் வரும். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்களோட 100 பேர் இருக்கலாங்க. உங்க சூழ்நிலையில 100 பேர் நிற்கலாம். ஆனா அந்த 100 பேர் ஒரு நாள் கடைசி வரைக்கும் வர முடியாது. ஒரு நாள் நீங்க தனியா தான் நிற்கணும். அப்போ பயம் வரும் பாருங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற பயம் வரும். அந்த பயம் வரவே கூடாது. தேவ சமூகத்தை தனியா நிற்க பழகிட்டீங்கன்னா, 1000 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, 1,00,000 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, தனியா இருக்கிறவனோடு தேவன் அவனோடு இருக்கிறவனாக இருக்கிறான். அப்போ உங்களை தனியா கைவிடப்பட்டது போல நானே நடந்து போறேன், நானே தனியா செய்யறேன், நானே பிரயாசப்படுறேன், நானே வேதனை அடைகிறேன் நீங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஜெயிப்பதற்காக உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற. பேசுறவங்க பேசாம போறாங்களா, சந்தோஷம். பார்க்கிறவங்க பார்க்காம போறாங்களா, சந்தோஷம். கொடுக்குறவங்க கொடுக்காம போறாங்களா, டபுள் சந்தோஷம். ஏன்? தனியா நிற்க வச்சு பேசக்கூடியவர் பேசி, கொடுக்கக்கூடியதை கொடுத்து, ஜெயிக்கக்கூடிய காரியத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களை தனிமைப்படுத்துறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நீங்க வேதத்தில் ஒரு வார்த்தை பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இந்த வாழ்க்கையை நடத்துறது நீங்க அல்ல. இந்த வாழ்க்கையில நடக்கிற போராட்டத்துல தப்பிச்சு கொள்ளணும்னு நீங்க நினைச்சாலும் விடுவிக்கப்பட முடியவில்லை. உங்க வாழ்க்கையை நடத்துகிறது கர்த்தர். ஜனமே ஜனமே கேள், நீ திடன்கொள், நீ திடன்கொள். அல்லேலூயா. அந்த லைனை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். பயப்படாமலும் கலங்காமலும் நீங்க தரித்து இருந்து அண்ணந்து வாசிங்க. நீங்க தரித்து நின்று பாருங்க, தரித்து நிற்க சொல்றாரு ஆண்டவர். யோசபாத்துக்கு இங்க என்ன போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா, 1ஆவது அதிகாரத்தை பார்க்கும்போது 3 நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து வராங்க. வாசிங்க பார்க்கலாம். 1:21. போதுங்க. இங்க ஒரு நாட்டு ராஜா வந்தாலுமே இன்னொரு ராஜா, எளிமையான ராஜாவுக்கு என்ன ஆகும்? பயம் வந்துடும். ஆனா யோசபாத்துக்கு விரோதமாய் 3 விதமான நாட்டு ராஜாக்கள் வராங்க. அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டா நடந்தது. ஒரு நாட்டு மேல 4 நாடு 5 நாடு சேர்ந்து அடிச்சாங்க. என்ன ஆச்சு? ரொம்ப மோசமா போச்சு இல்லையா? அப்போ இங்க பார்க்கிறோம், உலகத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் தனக்கு எதிராக யுத்தம் பண்ண மற்ற நாடுகள் வரும்பொழுது தங்களோடு பிற நாட்டு ராஜாக்களை சேர்த்து கொள்வாங்க. ஆனா ஆண்டவரோட பிள்ளை தன்னோடு தேவன் இருக்கிறான்னு ஆண்டவரை சேர்த்து கொண்டுட்டானா, எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமா வந்தாலும் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. நேற்று நைட்டு நம்மளை தூக்கலாம் நினைப்பான் வேலையை விட்டு.
ஆனா காலையில போனா உங்களுக்கு அங்க ஒரு ப்ரொமோஷன் காத்துட்டு, முடிவு அவன் பண்ணதா இருக்கலாம், ஆனா ஜெயம் கர்த்தர் தருகிறதா இருக்கும். ஆமா, முருகதாய்க்கு விரோதமா திட்டம் தீட்டினான். முருகதாயை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா முருகதாயோ அங்க ரட்டுடுத்தி தேவ சமூகத்துல அவனும் எஸ்தரும் ஒன்று கூடி தன் சனங்களோடு ரட்டுடுத்தி அவனை பெருசா பார்க்காம தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியா தேவ சமூகத்தை காத்து கொண்டு இருக்கும்போது திட்டம் போற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருந்தாரு. ஆனா அந்த திட்டம் நிறைவேற்றலான்னு சொல்லி தூக்கு முழக்கயிறு செய்யும் பொழுது ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யல. தூக்கு கயிறை செய்யலாம்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்க வரல. தூக்கு கயிறு போட்டு அவனை தொங்க விடணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் வரல. தூக்கு கயிறை செய்யும் பொழுது வரவே இல்லை. தூக்கு மரத்தை நிப்பாட்டும் போதும் வரவே இல்லை. அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது, ராஜாவுக்கும் செய்தி சொல்லப்பட்டது, முருகதாயை தூக்குல போடுறதுக்கு ஆமான அதை செஞ்சு வச்சாங்க. இது வரைக்கும் அவனுடைய திட்டம் ஊருக்கு தெரிஞ்சது. ஆனா கடைசியில் அவன் திட்டம் அவனுக்காகவே செய்யப்பட்டது போல மாறிடுச்சு. அப்போ திட்டங்களை மாற்றுகிறவர், சத்துருவின் திட்டங்களை மாற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவன். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எத்தனையோ திட்டங்கள் போடலாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் போட்டு உங்க காதுக்கு கேட்டு அது நிறைவேறுமானா நிறைவேறாது. உங்க காதுக்கு வரைக்கும் வரும், உன்னை பாரு நான் வேலையில என்ன பண்றேன் பாரு, உன்னை பாரு நான் எப்படி அடிக்கிறேன் பாரு, என்ன பகச்சுக்கிட்டியா, உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ண காது வரைக்கும் வரும். ஆனால் ஒருவனும் தேவ பிள்ளை மேல கைய போடவே முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளை மேல கைய போடவே முடியாது. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டோங்க. அப்ப தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா, உங்களுக்கு விரோதமாய் விரோதிகள் எழும்பினால், உங்களுக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்டப்பட்டால், அந்த திட்டத்துக்கு சரிநிகராக நீங்கள் திட்டம் போடுகிறதை நிப்பாட்டி வைத்து விட்டு தேவ சமூகத்துல நீங்க நிற்க பழகிட்டீங்கன்னா கர்த்தர் யுத்தத்தை கையில் எடுத்துருவாரு. இது என்னுடைய யுத்தம், நீ தரித்து நின்று அமர்ந்திரு, நான் ஜெயத்தை தருவேன் என்று. அப்ப இங்க 14-17 பார்க்கும்போது யோசபாத்துக்கு விரோதமாய் திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் யோசபாத் பண்ணின காரியம் அங்க பாருங்க, தன் ஜனத்தோட 3 வாசிங்க. வாசிங்க அப்படியே. அல்லேலூயா. எங்க வந்தாங்க? தேட வந்தாங்க. அப்போ தேவ பிள்ளைக்கு நல்லா ஒரு உணர்வு வரட்டும். இன்னைக்கு நம்ம இருதயத்துக்கு அந்த உணர்வு கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எனக்கு விரோதமாய் போராட்டங்கள் எழும்பும் போது, என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராட்டங்கள் எழும்பும் போது நான் அழிந்து விடுவனோ என்று பயந்து நான் ஓடி மீண்டுமாய் அந்த போராட்டத்துல தப்பித்து கொள்ள ஓடும் பொழுது ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டிய சூழல் வரும். ஏன்னா பலன் போயிடுங்க, பலன் குன்றி போயிடும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது பலன் குன்றி போயிடும். ஆகார் தன் பிள்ளைக்கு தண்ணி இல்லை, அலைந்து திரிகிறா வனாந்தரத்துல, பலனே இல்லை, அழிஞ்சு போயிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அவன் திட்டம் திட்டா. தன்னுடைய வாழ்க்கைக்காகவே பிள்ளை அம்பு எய்கிற தூரத்துல வச்சு விட்டுட்டு தானும் மடிந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டா. அவ உட்கார்ந்த இடத்துல அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஆகாரே ஏன் அழுகிறாய், நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கணும்னா தேவ சமூகத்துல நிக்கணும், அங்க இங்க ஓடக்கூடாது. எப்பவுமே சொல்ல ஒரு ஆண்டவரோட பிள்ளைக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்னன்னா, நான் முதல்ல என் ஜெப குறிப்பை ஒரு 10 பேர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் ஜெப குறிப்பை முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட. ஊழியக்காரங்க ஜெபிக்கலாம், ஊழியக்காரங்கிட்ட ஜெப குறிப்பை கொண்டு வந்து கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அந்த குறிப்பை கொடுப்பதற்கு முன்பாக குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப குறிப்புக்கு பதில் விரைவில் வரும். அல்லேலூயா. அப்ப கனத்தை யாருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா நாம இருக்குன்னா கர்த்தருக்கு. என் சந்தோஷத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும், என் துக்கத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும், என் வேதனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும், எனக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்கன்றது என் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறாரு. யோசபாத் வாசிக்க நேரம் அந்த 5 பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்க அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா, நீ எவ்வளவு பெரிய தேவன் சொல்லிட்டு, நீங்க செங்கடலை பிரிச்ச தேவனா, ஆகாரத்தை கொடுத்த தேவனாம், காடையை கொடுத்த தேவனாம்,
மன்னாவை கொடுத்த தேவனா, நடந்து வரும்போதெல்லாம் யுத்தம் வந்தது, அதெல்லாம் நீங்க ஜெயம் கொடுத்த தேவன் என்று நாங்க வாசிச்சிருக்கிறோம்பா. இப்ப எங்களுக்கு யுத்தம் வருதப்பா அப்படின்னு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவருக்கே யோசபாத் உணர்த்துறாராம். எவ்வளவு அழகா இருக்குல்ல. அது ஒரு காரியம் புரிஞ்சுக்கிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை தியானம் பண்ணும் பொழுது, தன் பிதாக்கள் தேவன் செய்த நன்மைகளை யோசபாத் அந்த சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாம நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரோம்? தேவஜனமே, அம்மா கிட்ட அவங்க அந்த அக்கா பேசுறதே இல்லை, அந்த அக்கா வந்தா நீ பேசக்கூடாது. அப்பா கிட்ட அந்த அங்கிள் பேசுறது இல்ல, அவர் வந்தா நீ பேச கூடாது. என்ன சொல்லி தரோம் தேவஜனமே? இந்த உலகத்தின் காரியத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நம் பிள்ளை உலகத்துலதான் நிற்கும், ஆண்டவர் சமூகத்துல நிற்காது. அவங்க நம்ம ஸ்டேட்டஸு கிடையாது, அவங்க கிட்ட நீங்க பழகாதீங்க. சொல்லித்தரீங்களா? பிள்ளைக்கு சொல்லித்தர மாட்டீங்க. சொல்றேன், இன்னைக்கு உலகம் இப்படிதான் சொல்லுது. ஆனா அங்க வேதத்துல என்ன சொல்லி தருது? தேவன் செய்த அற்புதத்தை. அதனால தான் அடிக்கடி சொல்றேன், டியூஷன் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்லாம் நம்ம அனுப்புறோம். நம்ம பிள்ளைக்கு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் எந்த தாய் தகப்பன் பைபிளை சொல்லி தருதோ அந்த பிள்ளை உலகத்துல வெளிச்சமா இருக்கும். இது வரைக்கும் செய்யலன்னா பரவாயில்ல, இனியாச்சும் செய்து பழகுங்க. அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனுக்கு முக்கிய கடமை தன் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுத்தரது, தன் பிள்ளைக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லி தரது. அவன் கர்த்தர் செய்த அற்புதத்தை எந்த பிள்ளை கேட்டு வளருதோ அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நாள் தேவனுடைய அற்புதத்தை ருசி பார்ப்போம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை ருசி பார்ப்போம். அப்ப நாம நம்முடைய சந்ததிக்கு கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லித்தரோம். அல்லேலூயா. அப்ப அங்க யோசபாத் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இதை செஞ்சீங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்தீங்க, இப்ப எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உணர்த்துறார். ஆண்டவருக்கு உணர்வு கொடுக்கிறார். ஆண்டவரே இப்படியெல்லாம் செஞ்சீங்க, எங்களை காப்பாத்திடுவீங்கப்பான்னு சொல்லிட்டு தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு, நல்லா புரிஞ்சுக்குங்க, தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு தேவ சமூகத்துல. அப்போ அவர் கூட்டிக் கொண்ட ஜனம் யாரா இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணுகிற ஜனமா இருக்கிறாங்க. அவர் கூட்டுகிற ஜனம் யாரா இருக்கிறாங்க? கர்த்தரை அறிந்த ஜனமா இருக்கிறாங்க. அதனால என்ன கிடைக்குதுன்னா, யோசபாத்துக்கு இந்த யுத்தத்துல வெற்றி கிடைக்குது. ரத்தம் சிந்தப்படலைங்க யோசபாத்தோட சைட்ல இருந்து. இதை எனக்கு ஆராயும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் பாருங்க, அந்த 3 ராஜாக்களுக்குள்ளாகவும், அல்லேலூயா, 2 நாளாகவும் 20:13 ஆண்டவருடைய வார்த்தை வருது. துவண்டு கிடக்கிற யோசபாத்துக்கும் யோசபாத்து ஜனத்துக்கும் ஒரு புத்திரன் எழுப்பி தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கிறார். அப்ப இன்னைக்கு ஏதோ காரியத்தை நீங்க துவண்டு கிடக்கலாம், வேதனை அடையலாம், பாவத்து நிமித்தமாகவோ கஷ்டத்தை. இன்னைக்கு காலையில 5 மணி ஆராதனையில ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா, இன்னைக்கு நீ படுகிற கஷ்டம் கடன் எதனால தெரியுமா? நீ விசாலமாய் வாழணும் நீ ஆசைப்பட்டதால எனக்கு கடன் வந்திருக்குதே தவிர நான் இந்த கடனை கொண்டு வரல. எனக்கு அதை கேட்கும்போது கஷ்டமா இருந்தது அந்த சபையில. அப்புறமேட்டு தான் உணர்ந்து பண்ணேன், ஆமா இன்னைக்கு நான் கடன் பட்டிருக்கேன்னா என் தேவைக்கேற்ப நான் வாழ்ந்திருந்தேன்னா கடன் பட்டிருக்க மாட்டேன். 10 ரூபாய் இருக்கும்போது 10 ரூபாய்க்குள்ள நான் குடும்பத்தை நடத்தியிருந்தேன்னா கடன் பட்டிருக்க மாட்டேன். இந்த ஒரு காரியத்தை இன்னும் ஒரு 10 ரூபா வாங்கி நான் வாழ்க்கை வாழலாமேன்னு ஆசைப்படும் பொழுது அங்கே எனக்கு சருக்கள் வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இது ஆண்டவர் அழகா இந்த 5 மணி சர்வீஸ்ல காலையில அழகா உணர்த்துனாங்க. அதற்காக நாங்கள் நல்லா பாரத்தோடு ஜெபிச்சோம். சீக்கிரத்தில் நம்ம ஒட்ட போறோம். இது கடன் இல்லாத திருச்சபை, இது கடன் இல்லாத திருச்சபை. அங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாகி அந்த வார்த்தை அவர்களை தாழ்ந்து பணிந்து கொள்ள வைத்தது. 18 பார்க்கலாம், தங்களை தாழ்த்தி அவர்கள் பணிந்து கொண்டு தேவனை துதித்தார்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கோம். அதுல 20, 21 மட்டும் வாசிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள பகவதை குறித்தும் ஆயுதமானவர்களுக்கு முன்பாக நடந்து கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடுகளை நிறுத்தினார்கள். அல்லேலூயா. அவரை துதித்து பாட பழக ஆரம்பிச்ச உடனே 23 பார்க்கலாம். அந்த 3 வாசிங்க. 1 2 அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களை ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைவளர்ந்தார்கள். பாருங்க, யோசேபாத் டீம்ல இருந்து ஒரு கத்தி போல, யோசேபாத் டீம்ல இருந்து ஒரு ரத்தம் சிந்தல. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? ராஜா வராரு, நான் ஆயத்தமாவேன், என் அப்பா வராரு, நான் என் அப்பாவை பார்க்க போறேன்னு அவர்கள் துதித்து கொண்டிருந்த வேளையிலே 3 நாட்டு ராஜாக்கள் ஒன்று கூடி அவனை அழிக்கலாம் என்று வந்த வேளையில அவர்களுக்குள்ளாகவே பிரச்சனை வந்து அவர்கள் மடிந்தார்கள் என்று செய்தியை கேட்கிறான். 22 செய்தி கேட்கிறான். உன் அடிக்க 3 ராஜா வராங்க. அந்த செய்தியை கேட்டு பயப்படுறான். அதே அவன் அந்த 2ல ஓடி ஒளியல, ஹெல்ப்புக்கு யாரையும் தேடல, அவன் எதிர்த்து போகல. 3வதுல இருந்து 22 வரைக்கும் தாழ்த்தி துதிக்க ஆரம்பித்தான். தளர்ந்த பொழுது 9ல இருந்து பார்க்கும்போது அவன் தளர்ந்த பொழுது ஒரு மனுஷன் எழுப்பி தீர்க்க தரிசனம் 14வது வசனத்துல உரைக்கும் பொழுது மீண்டும் பலனடைந்து அவன் தன்னை தாழ்த்தி துதிக்க ஆரம்பிக்கிறான். தான் மட்டும் அவன் துதிக்கல, தன்னோடு சேர்ந்தவர்களும் துதித்தான். யோசபாத்தே, நிற்க முடியல என்கிறது உன் திட்டம், உன்னை நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது அவர் திட்டம். அப்ப யோசேபாத்தா இருப்பனா ஒரு விஷயம் செய்யணும், நிற்கணும். நம்ம குடும்பம் நல்லா வாழணும்னா குடும்ப தலைவர்கள் நிற்கணும். இன்னொரு காரியம் சொல்றேன், அது சமீபத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. லோத்து நீதிமானா நல்லவரா கேட்டவரா? நல்லவர். அவர் என்ன சொல்லிட்டாங்க? நல்ல நீதிமான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த லோத்து தான் பண்ணின தவறுல இருந்து மீண்டு வந்ததுனால நீதிமான் ஆயிட்டான். அவரு மீண்டு வந்துட்டாரு. அந்த தவறு நிமித்தம் அவர் குடும்பம் தண்டிக்கப்பட்டது. மனைவி உப்பு தூணாயிட்டாங்க. அடிக்கடி நான் எனக்குள்ள எச்சரிப்பா வைக்கிறது என்னன்னா, ஒரு குடும்ப தலைவனுடைய கண்ணு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா, ஒரு குடும்ப தலைவனுடைய மனசு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வந்தாங்க. ஏதாவது ஒரு சரீர உபாதைகள் வந்ததுன்னா நான் நேரம் முழங்கால் பண்ணிடுவேன். ஓப்பனா இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே நான் எதனா பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, நான் பேச்சுலரா இருந்த காலத்துல இருந்தே இந்த ஜெபம் தான். இதை நான் கத்துக்கிட்டேன், ஆண்டவர் கிட்ட இதை நான் கத்துக்கிட்டேன், ஒப்பு கொடுத்து கத்துக்கிட்டேன். அல்லேலூயா. தவறுல இருந்து மனிதர்கள் வெளியே வந்துடுவாங்க. ஆனா தவறு செய்யாதவர்கள் அந்த தவறுனால அழித்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த 21 ஜெபமே குடும்ப தலைவர்கள் பாஸ் பண்ணி ஜெபிக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சோம். கர்த்தர் கிருபையில யூகேஜி படிக்கிற பிள்ளையில இருந்து மொத்தமாகவும் நம்ம யாருமே விலகி போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள. இதுதான் கூட்டு ஜெபம். அப்ப இந்த ஜெபம் தேவனோடு சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகுங்க. அல்லேலூயா, வெற்றி உண்டாகும். அங்க பார்க்கலாம், 24ல பார்க்கலாம், இந்த டீம் போயிட்டு எல்லாரும் செத்து கடவுளவங்க கிட்ட இருந்த பொண்ணு வெள்ளி பட்டையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாங்களாம். அல்லேலூயா, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்த யோசேபாத் அதே 2 நாளாகவும் 20-29 நிற்க கூடாத இடத்துல நின்றபடினால அவன் வாழ்க்கை முடிந்ததுங்க. அவன் வாழ்க்கை மீண்டும் ஒரு யுத்தம் வருது அவனுக்கு. ஆனால் அந்த இடத்துல அவன் போய் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? 20-35 வாசிங்கம்மா. போதுங்க. பொல்லாப்பு செய்கிறவன் வேதம் சொல்லுது. வேதமே ஒருத்தனை பொல்லாப்பு சொல்லிடுச்சுன்னா அவன் பக்கத்துல போய் நிக்க முடியுமா?
அப்ப ஆண்டவர் அறியாத ஜனங்கள் பொல்லாப்பு செய்கிறவர்களா இருப்பாங்கன்னா அவங்க பக்கத்துல நம்ம இருக்கவே கூடாதுங்க. முதல்ல நாம பொல்லாப்பு செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. என்னுடைய உக்கிரத்தை பிறருக்கு கத்துத்தர பிள்ளையா இருப்பேன்னா பொல்லாப்பு நான் செய்யறேன். கள்ள கவனம் இல்லாத என் பிள்ளைங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை நான் சொல்லி தருவேனா நான் பொல்லாப்பு செய்கிறவனா இருப்பேன். என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, எல்லா பிள்ளைகிட்டையும் பழகும். திடீர்னு நான் போயிட்டு இந்த பிள்ளைகிட்ட நீ பழகக்கூடாது, மோசமான பிள்ளை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் பொல்லாப்பு செய்கிறவனா இருப்பேன். அப்போ பொல்லாப்பு செய்கிறவனோடு சேரக்கூடாது. அங்கே அவனுக்கு யுத்தம் வருதுன்னும் போது அந்த சமயம் தேவனிடத்துல தன் ஜனத்தோடு போய் நின்னான். ஆனால் இப்பொழுது அவன் வெற்றியை கண்டு ஆஸ்தியை சேர்த்து சம்பாத்தியத்தை பண்ணி அவன் வல்லவன் என்று அதுல ஒரு வார்த்தை இருக்கு. அதுல என்னன்னா என்ன சொல்றது, இவர்களுடைய கர்த்தர் பெரியவர் என்று அங்கே இருக்கிற தேசத்தின் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட பொழுது இவர்களிடத்துல யுத்தம் பண்ணுவதற்கு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கும். கூடா நட்போடு போய் சேர்ந்துட்டாங்க. கூடா நட்போடு இன்னைக்கு நீங்க கூடா நட்போடு இருக்கிறீங்களா? அவங்க கோடி ரூபா கூட கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஆனால் அது ஆண்டவருக்கு கூடாத நட்பானா அந்த நட்பை விட்டு வெளில வந்துருங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த நட்பை விட்டு வெளியில வந்துடுங்க. அங்க பாருங்க, யோசேப்பு பார்வோன் வீட்டுல இருக்கும் பொழுது கூடாத காரியம் நடக்குது. ஓடி வந்துட்டார். நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். எதுக்கு நிற்கணும்? ஜெபிப்பதற்கு நிற்கணும், போராட்டத்தை எதிர்ப்பதற்கு நிற்கணும். எதுக்கு ஓடணும்? பாவத்துக்கு விலகி ஓடணும். பாவத்துக்கு விலகி இருக்கிறதே மோசமான பாவம் என்ன தெரியுமா? கள்ளங்கவடம் இல்லாத ஒரு இருதயத்தை கரப்படுத்துகிற மனுஷனா நான் மாறிக்கணும். இந்த உலகத்துல என்னை விட மோசமான பாவி யாருமே இல்லைங்க. என்னை விட மோசமான பாவி யாருமே இல்லை. அல்லேலூயா. ஏன்? ஒரு மனசுக்குள்ள நான் ஒரு பாவத்தை விதைக்கிறேன், ஒரு மனசுக்குள்ள ஒரு இச்சையை நான் விதைக்கிறேன். இச்சையை விதைச்சு பாவம் செய்ய முற்படுவோம்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா சாக வேண்டிதான். It's a crystal clear alert. சாக துணிவாய் என்றால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தைரியமாய் செய். அடக்க ஆராதனை உனக்காக. It's a crystal clear word. It's a crystal clear word. Repent and turn back to Jesus Christ. Guard your soul by the blood of Jesus Christ. Hallelujah. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் கூட நட்போடு நான் இருப்பேன் என்றால் அந்த நட்பு என்னை அழிக்குங்க. அது வரைக்கும் நல்ல ராஜாவாய் இருந்தவன் அவன் அழிந்தான். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சது. அவனுடைய சாப்டர் முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்போ நிற்க தெரிஞ்சவன் தொடர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தளர்ந்து போன பொழுது அவன் கூடான கொடுமை சேர்ந்தான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்துல தளர்ந்து போயிருப்பீங்கன்னா நிக்க பழகிடுங்க தேவஜனமே. இந்த சாட்சி என்ன தெரியுமா? இந்த 20 நாளோட சாட்சி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நானும் ஒண்ணு சொன்னேன். ஆனால் என் பார்வையில தேவ சாட்சி என்ன தெரியுமா? குறித்த நேரத்துல குடும்ப ஜெபம் இல்லாத திருச்சபை பிள்ளைகளா நாம இருந்தோம். ஆனால் இந்த 20 நாளும் குறித்த நேரத்தை குடும்ப ஜெபத்தை பண்ண வச்சாரா? இதுதான் சாட்சி. இது லிட்டரலா பெரிய சாட்சி. இத்தனை வருஷம் நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என் வீட்டுல நைட்டு 10 மணிக்கு தான் குடும்ப ஜெபம் கரெக்டா நடக்கும்னா அந்த 10 மணிக்கு நடக்கும். அது முன்னாடி நடக்காது பின்னாடி நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்கள் அசந்து உறங்குவதற்கு முன்பாக ஒரு ஜெபம் இருக்கும். நீங்க அசந்துட்டீங்கன்னா ஜெபமே இருக்காது. அப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில இந்த 20 நாளும் ஷார்ப்பா ஒரு நேரத்துல ஜெபிக்க வச்சாரா? இதுதான் சயின்ஸ் அண்ட் வண்டர். காரு தரத்தோ, வீடு தரத்தோ, மாளிகை தரத்தோ அதெல்லாம் இல்ல சயின்ஸ் அண்ட் அது உலகத்திற்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு குறித்த கனத்தை ஒதுக்கணும் தெரியுமா? அதுதான். அப்ப தன்னை கனப்படுத்துகிறவனே அவர் கனப்படுத்துவார். அப்ப உங்களை கனப்படுத்தாம ஆண்டவர் விடவே மாட்டாரு. உங்களுக்கு ஒரு நல்ல கனத்தை கொடுப்பாருங்க. நீங்க இந்த நாட்கள்ல ஸ்பெண்ட் பண்ண ஒரு மணித்துளிக்கும் ஆண்டவர் கனத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார், பலனை கொடுக்கிறவரா இருக்க. ஏன்னா யாருக்கும் கடன்காரன் அல்ல. அல்லேலூயா. யாருக்கும் கடன்காரன் அல்லவே அல்ல. அப்ப யோசப்பா நிற்கும் போது ஜெயம் வந்தது, சேரும் போது ஜெயம் போயிடுச்சுங்க. ஆண்டவர்களை தனியா நிக்க பழகணும். அவன் தனியா தன் கூட்டத்தோட நின்னான், தன் தேசத்தின் ஜனங்களோட நின்னான், வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஆனா நிற்க முடியாம சேர்ந்தான் தெரியுமா? இவங்களோட சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு வெற்றி வரும்னு அங்கே அவன்
தோல்வி வந்தது, மரணம் வந்தது. ஆண்டவர் பிள்ளைங்க மரணத்துல இருக்கிறவங்க தூக்கி எடுக்கிறதுக்கு நிற்கிற பிள்ளைங்களா? நம்ம சுத்தி எத்தனையோ ஜனங்கள் மரணத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம விழித்திருந்து ஜபிக்கும் பொழுது மரணத்துல இருக்கிறவங்க நம்ம தூக்கி எடுக்கிற பிள்ளைகளாகி மாறிடும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் இல்லையா? கர்மேல் பருவதத்துல 450 பாகாலுடைய வேலைக்காரர்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு ஒரு தேவ மனுஷன் தனியா நின்னாராமா. எலியா கர்மேல் பருவதத்திலே. 1 ராஜாக்கள் 18 எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் கோட் பண்ணிட்டு போறேன். 1 ராஜாக்கள் 18:20 450 பேர் ஒரு மனுஷனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. என்ன ஆவாரு பாருங்க எலியா. நம்மள ஒரு மனுஷன் எதிர்த்தாலுமே நம்ம அழுதுறோம், வலி தாழ முடியல. ஆனா அந்த மனுஷன் 450 பேருக்கு முன்பாக தனியா நிற்கிறாருன்னா, யாரும் பார்க்காத இடத்துல, ஹிடன் பிளேஸ்ல, சீக்ரெட் பிளேஸ்ல கர்த்தரோடு தனியா நிற்க பழகினார். அங்க நிற்க முடிந்தவன் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனாய் நின்று வெற்றியை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவன் நிற்க பழகுங்க. உங்க குடும்பத்துல கஷ்டம், ஆண்டோட பிள்ளைகளுக்கு கஷ்டம் ஒரு நாளும் இருக்குங்க. கஷ்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கஷ்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உண்மையான தேவ பிள்ளையா இருப்போம்னா அடுத்த வேலை ஆகாரத்துக்கும் கஷ்டப்படக்கூடிய சூழல் வந்தே தீருங்க, வந்தே தீரும். ஆனா அடுத்த வேலை ஆகாரம் மணி அடிக்கும் போது தட்டுல சாப்பாடு இருந்தே தீருங்க. அதாங்க தேவை, அதான் தேவை, அதான் தேவை. அதுக்காக பஞ்சத்துல இருக்கணும்லாம் சொல்லவே இல்லை. நம் கைகள் அநேகருக்கு கொடுத்து உதவக்கூடிய கரங்களா கர்த்தர் மாற்றுவாருங்க. அப்போ நம்ம பஞ்சத்துல இருக்கிறதுக்காக ஆண்டவர் வரல. அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். அவர் பிள்ளைகள் எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்கள் தான். அல்லேலூயா. பட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் நிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. குழந்தை 3 மாசம் பிறந்துருச்சு. 3 மாசம் படுத்துட்டு இருக்கோமா, முட்டிக்கால் போடுமா, நிக்குமா? சொல்லுங்க. படுத்துட்டு இருக்கோம். 4 மாசம், 5 மாசம், சொல்லுங்க. 1 வருஷம், 1 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்து. அப்ப என்ன பண்ணும்? தவறுமா, படுத்துட்டு இருக்குமா, நிக்குமா? நிக்கணும். நிக்கலன்னா என்ன பிரச்சனை? 2 வயசு ஆயிடுச்சு, நிக்கலன்னா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏதோ ஹெல்த் இஷ்யூ, ஏதோ ஹெல்த் இஷ்யூ. படுத்தே கிடக்குது, நிக்கல, டெஃபினட்டா ஹெல்த் இஷ்யூ. இன்னைக்கு படுத்து கிடக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நிக்கல, ஹெல்த் இஷ்யூ, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இஷ்யூ. நிற்கும் பொழுது அதெல்லாம் ஓடி போயிடும். அப்ப நிற்க பலன் இல்லாத இருக்கிற நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. கிதியோன் பயப்படுறாரு. அம்மா கிதியோன் பயப்படுறாரு, மீதியானிற்கு பயப்படுறாரு, ஓடுறாரு, ஒளிறாரு, அடையாளங்களை கேட்கிறாரு, அற்புதங்களை கேட்கிறாரு. ஆனா அங்க சொல்றாரு, டே பயந்தாங்கோலியே வாடா, நாவும் கூட இருக்கிறேன்னு சொல்ல. Honorable God, a respectable God, giving respect to the person one who feared. பராக்கிரமசாலியே வாப்பா, நான் இருக்கிறேன். நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பயந்தாங்கோலி வா, பள்ளிக்கு பயப்படுற பயந்தாங்கோலி வா அப்படி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னாலுமே நம்ம பயல யாராயிடுறாங்க? அவங்க அற்பமாயிடுறாங்க. மனுஷ பார்வையில ஒருவன் பயத்தோடு இருப்பானா சக மனுஷன் அவனை அற்பமாய் பார்ப்பான். தேவ பார்வையில ஒருத்தன் பயத்தோட இருப்பானா தேவன் அவனை அற்புதமாய் பார்க்க வைப்பாருங்க. அவர் தாங்க நீங்க நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு உலகமே உங்களை அற்பமா பார்க்குதா? தேவ சமூகத்துல நெல்லுங்க, அதே உலகம் உங்களை அற்புதமாய் பார்க்க வைப்பார். But a fundamental base, I have to stand firm in the presence of God. அந்த ஃபண்டமெண்டல் பேஸ் அங்க நான் விழுந்துட்டேன்னா எல்லா இடத்தையும் நான் படுத்து கிடப்பேன். படுத்து கிடக்கிற ஒரு சில பேர் தாண்டி போவாங்க, சில பேர் துப்பிட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. தாண்டவோ துப்பவோ மிதிக்கவோ நம்மளை கர்த்தர் விடலைங்க. நம்மளை கர்த்தர் நிற்க வைத்து ஜெயமெடுக்க வைக்கிறவராய் 18வது அதிகாரத்தை கர்மேல் பர்வதத்தின் மேலே ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் ஒருவனாய் நின்று, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை என்றால் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது
காலையில் ஆரம்பித்தது மாலை வரை ஒன்று நடக்கல. தேவ மனுஷனும் வானத்துக்கு நேராய் அது எனக்கு ரொம்ப பிடிச்சாரு. 18:22 வாசிங்க. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளே, நீதிருக்கிறவன் நான் ஒருவன். ஆகாத தீர்க்கதரிசிகளோ 450 இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து. போதும். அங்க பாருங்க, நான் ஒருவன். உங்க குடும்பத்துல உங்களோட ஜெபத்தை இணைய முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க ஒருத்தர் நிற்பீங்கன்னா அவங்க உங்களோட இணைஞ்சிடுவாங்க. நிற்கிறதுக்கு உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், நிற்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 18:38 பாருங்க. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தரே, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். எவ்வளவு ஃபோமா கேட்கிறார் பாருங்க. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் என் அறியும்படி என் ஜெபத்தை கேட்டருளும். தைரியமா கர்மேல் பர்வதத்துக்கு மேல என்ன கேட்டருளும் சொல்றாருன்னா, தனியா எலியா தேவ சமூகத்தை நின்னதுனாலதான் கேட்கிறார். எவன் ஒருவன் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாங்கல்ல. இதை ஈஸியா வாசிச்சு விடலாம் போறோம். ஆனா அதோட இன்னொரு பக்கம் வெளிப்பாடு சொல்றேன். தனிமையில நின்று 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 பழகுறவன் பப்ளிக்கா இயேசுவின் நாமத்திலே சொல்லும் பொழுது அது கேட்கப்படுறவங்க. அதுல காட் ஆனர் வைப்பார், அதுல காட் மகிமை அடைவார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை தனிமையா நிற்கும் போது அவன் கேட்டது இதுதான். அப்போ அவனுக்கு தனியா கொடுத்தனா அவனை யாரும் கனப்படுத்த மாட்டாங்க. பப்ளிக்ல அவனை நிக்க வச்சு அவனை நான் பெரிய ஆளாக்குல. நம்மள பெரிய ஆளாக்கிறதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப முடியும். ஏன் தெரியுமா? நம்ம அவரால் பெரிய ஆள் ஆனோன்னு சொல்றதை அவர் கேட்கறதுக்காகவே நம்மள பெரிய ஆள் ஆக்குவார். அப்ப எத்தனை பேர் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தனியா போயிருங்க, தனியா போயிடுங்க. குடும்ப ஜபம் ஒரு டைம் தான், தனி ஜபத்துக்கு ஒரு டைம். கர்த்தர் சுத்தமா சீக்கிரம் வேறு விதத்துல ஜபம் பண்ணிட்டு நம்ம அதையும் ஆரம்பிப்போம். தனிமையாய் நிற்க பழகிட்டோம்னா அவுட்டர்ல ஜெயிச்சிடும். அப்ப கீழே மலைக்கு கீழே அடிவாங்க எங்கேயோ போய் தனியா நின்று இருக்கிறாரு. மலை மேல நின்று எலியா யாருன்னு அந்த 450 அந்த நாட்டு ராஜாவுக்கும் நான் ஆராதிக்கிற தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டு அருள்வான் சந்தேகமே இல்லாம. அந்த எலியாவின் தைரியம் இன்று நம்மளுடைய இருதயத்துக்கு உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அந்த தைரியம் வரும் பொழுது சில வேளையில நாம ரைட்டா இருக்க மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க சுகம் பெற்றுடுவீங்க வந்துருவோம்ல. அவர் நம்ம சொன்ன வார்த்தை நிமித்தம் அந்த சுகத்தை கொடுத்துருவாரு. அதை நான் நிறைய வேளையில என் வாழ்க்கையில் அனுபவபூர்வமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம ஜெபிக்கிறதுனால நடக்குதுன்னா நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. சொல்லப்படுகிற வார்த்தை யாரை கூப்பிட்டுட்டோம்? யோசபாத் அவனை கூப்பிட்டு அழுத்தி போன. நம்ம அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுகிறவரை கூப்பிடுறதுனால நம் நிமித்தம் அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 18 பாருங்க. கர்த்தர் கேட்டார், அக்கினியை இறக்கினார். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். கர்த்தர் கேட்டார், அக்கினியை இறக்கினார். அதே 18 தைரியமா கர்மேல் பர்வதத்தில் நின்ன எலியா, அல்லேலூயா, 19வது அதிகாரத்தை யெசபேல் உன்னை சாகடிக்க போறாளாமான்னு கேட்ட உடனே நின்ன மனுஷன் படுத்துட்டாருங்க. எங்க நின்னாரு? மலை மேல ராஜாவுக்கு முன்பாக, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தைரியமா நின்று, நான் ஒருத்தன் தாயா, ஆனா என் தேவன் நான் கேட்டா செய்வார் நின்று கர்ஜித்த எலியா ஒரு லேடியோட சத்தத்தை கேட்டு படுத்துட்டாராம்பா. எப்பேற்பட்ட மனுஷன் ஒரு சத்தத்தை மாறிட்டாரு. இப்படிதான் அநேக வேளையில ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் வரும்பொழுது நிற்க பழகின நாம், நின்ற நாம் சூழ்நிலைகளின் சத்தத்தை கேட்டு முடியலன்னு முடங்கி கிடந்துட்டோம். முடியலன்னு நீ முடங்கி கிடக்கலாம் எலியாவே. அங்கே தூதன் வந்து உன்னை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து எழும்பி போ, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம் இருக்குன்னு சொல்லி திறத்துறாரு.
அப்போ படுக்கலாம் நினைக்கிறது உங்க திட்டம், நீ படுக்கக்கூடாது ஓடணும் நினைக்கிறது தேவ திட்டம். எந்த ஆசீர்வாதத்தில் உங்க குடும்பம் படுத்து கிடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிற்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக முடங்கி கிடக்கிற நம்மை அவருடைய போஜனத்தை கொடுத்து இந்த காலை வேளையில தட்டி எழுப்புகிறபடியினாலே நாம் ஓடி சேரக்கூடிய மறுகரையில் சேர்ந்து சுகித்து வாழ்வது நிச்சயங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் நீங்கள் கர்மேல் பர்வதத்தின் மேலே நின்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அல்ல, யூத ராஜா சிங்கத்தின் துணையை கொண்டு உங்கள் சத்துருக்களை நீங்கள் அதமாக்கி போடுவீர்கள். ஏன்னா என் வேதம் சொல்லுது, நீ தரித்து நின்று தள்ளி நில்லு, நான் பார்க்குறேன் உன் வாழ்க்கையின் யுத்தத்தை, நான் வரையா, எனக்காக நீ நின்னல்ல, என் பர்வதத்தில் நீ நின்ன இல்லையா, என் பர்வதத்தில் நீ நின்னதுனால நீ தரித்து நில்லு, உன் வாழ்க்கையை நான் கையில் எடுக்கிறேன், உனக்கு வேண்டியவைகளை நான் செய்வேன், உனக்கு விரோதமாக எழும்புற எல்லா காரியங்களையும் ரத்தம் இல்லாமல் போராட்டம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்? நீ நின்னதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. இது புதிதாய் ஒரு காரியம், தாவீதோட ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 23:11 வாசிங்க, முடிச்சிடலாம். பாருங்க, யாருக்கு ரட்சிப்பு வந்தது? ஓடினவங்களுக்கா நின்னவங்களுக்கா? அது வாசிங்க, திரும்ப உங்களுக்கு அழகா புரியும். ஓடினவங்களுக்கு ரட்சிப்பு வந்ததா? அந்த பயிர் நிலத்தை பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக சென்டர்ல சம்மா வந்து நின்றுட்டாராம்ப்பா. நின்னம்போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு யாரு தேவை தெரியுமா? அவருக்காக நிற்கக்கூடிய ஜனம், தன்னுடைய குடும்பத்துக்காக நிற்கக்கூடிய ஜனம், தன் சந்ததிக்காக ஜெபிக்கக்கூடிய ஜனம், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிற்கக்கூடிய ஜனம் நிற்பார்களே ஆனால் அவர்களோடு கர்த்தர் நின்று அவர்களை ரட்சித்து அவர்களை காப்பாருங்க. பெலிஸ்தியர்ல கோலியாத் வந்து 40 நாள் வந்து நிற்கிறான். அந்த 40 நாளும் அவன் ஆராதிக்கிற தெய்வத்தை புகழ்ந்து பாடினா இஸ்ரேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவனை தூஷித்தான். அங்கே சவுல் எல்லாம் நிற்கிறாங்க, சவுல் படைகள் நிற்குது. சவுல் வந்து எப்படின்னா பெஸ்ட் பர்சன் யுத்தத்தில், அவரோட பெட்டாலியனில் இருக்கிறவங்க பெஸ்ட் பீப்புள். அடித்தானா ஆள் எங்கேயோ போய் விடுவான், நோஞ்சானெல்லாம் சவுல் சேர்க்க மாட்டார். அந்த மாதிரி பெஸ்ட் பெட்டாலியன். அங்கே ஏன் அவங்க பயந்து நின்னாங்க தெரியுமா? வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது புலப்படும். பெலிஸ்தியர்கள் தந்திரம் பண்ணி, பெலிஸ்தியர்கள் வந்து அந்த ஈட்டி செய்யறதுல, அந்த சாணம் பிடிக்கிறதுல வல்லவர்கள். அந்த சாணம் பிடிக்கிறதுல வல்லவர்கள். அவங்கள மாதிரி பெஸ்ட்டாக அந்த சாணத்தை யாரும் பிடிக்க முடியாது, ஷார்ப் பண்ண முடியாது. பெஸ்ட் பீப்புள் பெலிஸ்தியர்கள், அந்த சாணம் பிடிக்கிறதுல பெஸ்ட் பீப்புள். அதனால நயவஞ்சகமாய் பெலிஸ்தியர் என்று சொல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போர் வீரர்களுடைய சாணங்கள், கத்திகள், ஈட்டிகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. அது வச்சதுனால சவுலுடைய கும்பல் நிராயுத பாணியாய் நின்றது. இதான் ரீசன். கோலியத்தை பார்த்து ஒரு பக்கம் பயந்தாலும் யுத்த காலத்தில் போகிறது அங்கே ஈட்டியும் கேடையும் இல்லை. பைபிள் அது நல்லா பார்த்தீங்கன்னா அது புலப்படும். ஆனால் 40 நாள் வந்து இஸ்ரவேலின் தேவனை தூஷித்தவன், 39 நாள் தூஷித்தவன், 40 நாள் வந்து தூஷித்தான். அங்கே ஆடு மேய்க்கிற ஒரு இடையனை கர்த்தர் கொண்டு வந்து யுத்த களத்தில் நடுவில் நிப்பாட்டி, நான் ஆராதிக்கிற தேவன் இன்று உன்னை என் கையிலே கொடுப்பார் என்று சொல்ல வைத்தார் என்றார். அங்க சைஸ் முக்கியம் இல்ல, வசதி முக்கியம் இல்ல, படிப்பு முக்கியம் இல்ல. தேவனே நீர் எனக்கு துணை என்று சொல்லுறது தான் முக்கியம். எந்த பிள்ளை சொல்லி நடுவுல யுத்த களத்துல நிக்குதோ அந்த பிள்ளையோட கர்த்தர் நின்று அவன் நிமித்தம் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டாருங்க. ஒரு சம்மா நடுவில் நின்று பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடாதபடிக்கு நிற்கும் பொழுது அங்கே கர்த்தர் இடைப்பட்டார். 40வது நாளிலே தாவீது அங்கே நிற்கும் பொழுது அங்கே கர்த்தர் இடைப்பட்டார். அல்லேலூயா. தானியேல் தளர்ந்த பொழுது பலம் கொள் திடன் கொள் என்று கர்த்தர் இடைப்பட்டார்.
அப்ப நிக்கிறவங்களோட கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் பேசுவார். தேவஜனமே, இன்னைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என் பிள்ளைகளாகிய நீங்கள் என் பர்வதத்திலே நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் 1000 சூழ்நிலைகள் எழும்பினாலும் உங்கள் காதுபட உன்னை நான் அழிப்பேன் என்று சொன்னாலும், சொல்லுகிறது அவன், எதிராய் வருகிறது அவன், ஆனால் நீ தரித்து நின்று தள்ளி நில்லு, யுத்தம் என்னுடையது, வெற்றி உன்னுடையது. என்ன அக்ரிமெண்ட்டுங்க! வாவ், என்ன பார்ட்னர்ஷிப் டீடு பாத்தீங்களா? ஹே, நீ என் பக்கத்துல நில்லுடா, ஓகே, உனக்கு எனக்கும் ஷேரு. யுத்த காலத்துல நான் போற யுத்த வீரனா, அந்த வெற்றி உனக்கு, யுத்தம் எனக்கு, வெற்றியில வர பங்கு உனக்கு. யோசபாத்து பங்கு எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப நிற்கும் பொழுது வெற்றி வருங்க. இன்னைக்கு நிற்க முடியாத திருச்சபையா நாம இருப்போனா அப்படி இருக்கக்கூடாது. நிற்க முடியாத குடும்பமா இருப்போனா அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வெண்கல கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். அந்த கதவு திறந்துடுச்சுன்னா கதவு முன்னாடி யார் நிக்கணும் சொல்லுங்க? ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு பொக்கிஷ கதவு திறந்துடுச்சு. அந்த பொக்கிஷ கதவுக்கு முன்னாடி நிக்கிறவன் தான் அந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எப்படி பொக்கிஷத்தை எடுக்க முடியாது. உங்களுக்காக பரலோக கதவு திறந்தே கிடக்கிறது. அதில இருந்து பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த கதவுக்கு முன்னாடி நிற்கணும். அதுதாங்க இந்த கதவு. எனக்கு அப்பா கொடுத்த ரத்தத்தினால் சிந்தப்பட்ட கதவு இதுதான். எனக்கு பரலோகத்தின் வாசலை கொடுக்கிற கதவு இதுதான். இந்த கதவுக்கு முன்பாக நான் அனுதினம் நிற்பனே என்றால் இதில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் எடுத்து என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைக்கிறது மாத்திரமல்ல, என்னை சார்ந்து இருக்கிற ஜனங்களை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவைக்கு முன்பாக நிற்க பழகிறவன் உலகத்தில் எங்கேயும் வைக்கப்பட்டு நிற்க மாட்டாமா? இன்னைக்கு கையில பொண்ணோ பொருளோ இல்லாம இருக்கலாம், ஆனா சிலுவைக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அவனுக்கு இல்லாத கிருபை எனக்கு இருக்கு. அவனுக்கு தகப்பன் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு தகப்பன் பரலோக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோட ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். 2 நாளாகவும் 20:17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளை அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு புறப்பட்டு போங்க. தேவச்சனமே, கர்த்தர் சமூகத்தில் ஒரு நாள் அதிகாலையில் நின்று புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு வருகிறவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில நிற்க பழகு என்று நிற்க இயலாத எங்களை நிற்க வைத்திரே அப்பா. கர்மேல் பர்வதத்திலே ஏலியா அங்கே பாகாலுக்கு உண்டான தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தனியாய் நின்ற பொழுது நீர் ஏலியாவின் ஜெபத்தை கேட்டு ஏலியாவை கனப்படுத்தினீர். சம்மா பயிர் கடங்கிலே பெலிஸ்தியர் வரும் பொழுது தனியாக நின்ற பொழுது ரட்சிப்பை கொடுத்தீர். 39 நாள் கோலியாத் வந்தான், சென்றான். 40வது நாளும் வந்தான். தாவீதை நிற்க வைத்து மீண்டும் அவன் வராதபடிக்கு அவனை ஜீவனை அறுத்து போட்டே. சுவாமி அப்பா, உங்க சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நிற்க வைங்க. உங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை நிற்க வைங்க. நாங்க இன்னைக்கு எதிர விழுந்து கிடக்கிறோம் என்பதை நீங்க அறிவீங்க அப்பா. விசுவாசத்துல வழி கீழே விழுந்துட்டோம். பேதுருவை போல விசுவாசம் இல்லாம நாங்க கீழே விழுந்துட்டோம். எங்களை தூக்கி எடுங்க. ஒருவேளை பாவத்துல நாங்க கீழே விழுந்திருக்கலாம், எங்களை தூக்கி எடுங்கப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை பலப்படுத்தி எங்களை வாழ வைத்து அழகு பாருங்க. மீதியாயிருக்கிற எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலமாக வேண்டிய நல்ல தகவல். ஆமென்.